மஞ்சள் தாள் அறுவடைங்க. மஞ்சள் வெட்டுறதுக்கு முன்னாடி அதோட தாளெல்லாம் காஞ்சி இந்த மாதிரி ஆகிடும். அப்போ மேலே இருக்கிற தாளெலாம் அறுத்து அடியில் வந்து மஞ்சள் வந்துடுங்க. இது ஒரு 10-15 நாள் கழித்து கீழே இருக்கிற மஞ்சளை அறுவடை பண்ணிடுவாங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட எல்லாமே அறுத்துட்டாங்க. இதுதான் மஞ்சள் தாள். எல்லாம் நல்லா காஞ்சி இந்த மாதிரி தொங்கிடுங்க. அந்த சமயத்தில் நம்ம எல்லாமே அறுத்துடணும். இன்னொரு அதிசயம் உங்களுக்கு காமிக்கிறவாங்க. ஒரு பனை மரத்தில் ஒரு அரச மரம் முளைச்சிருக்குது பாருங்க. இது வந்து ஏதோ குருவி காக்கா கொண்டு வந்து இந்த விதை போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இதோட வேர் வந்து இந்த மரத்துலேருந்தே வந்திருக்கு பாருங்க. இது எவ்வளோ பெருசு வரலாம்னு தெரியல, பார்க்கலாம். இதோ பாருங்க, இந்த பனை மரத்தில் தான் முளைச்சிருக்கு. இதை அப்படியே விட்டுடலாம், எவ்வளோ பெருசு வருன்னு பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம ஒரு டிஷ் செய்ய போகிறோங்க. ஒரு டயட் டிஷ் தான் செய்ய போகிறோம். என்னென்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சில தொட்டியெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். அதில் வந்து தக்காளி செடி போடலான்ட்டு இருக்கிறேன். இன்னைக்கு காலையில் செஞ்ச இதில் வந்து சட்டி சோறு பண்ணிக்கிறேங்க. அடியில் இருக்கிற கிரேவியில் சாப்பாடு போட்டு பெரட்டினா அதுதான் சட்டி சோறுங்க. கறி சட்டி சோறு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டயட்டுக்குங்க. சிக்கன் 160 கிராம் போன்லெஸ் பிரெஸ்ட் சிக்கன் எடுத்துருக்கோம். இது கூட என்னென்ன மேரினேட் பண்ணியிருக்கோன்னா தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலா தூள் இதை போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரொக்கோலி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மேரினேட் பண்ண சிக்கனை லைட்டாக பேனில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு போட்டு ஃப்ளிப் பண்ணி போட்டு பேக் பண்ணிங்க. ஒரு 2 மினிட்ஸ் அது வெந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரொக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். லிட் போட்டு மூடி வச்சுங்க. லிட்டை போடு. இந்த ரெசிபி வந்து நாங்கள் மெட்ராஸ் சமையல் ஸ்டெப்பி அவங்க பார்த்து பண்ணது. ஆயில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.